Hi students, welcome to my channel. Next sum பார்ப்போம். Example 1.4. என்ன sum கொடுத்திருக்காங்க? A submarine is at 32 feet below the sea level. ஓகேங்களா? Then it moves up 8 feet. Find the depth of the submarine. இப்போ sea level இதுன்னு வச்சுக்கோங்க. இது sea levelனு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. Submarine is at 32 feet below the sea level. Sea levelக்கு அடியில 32 ஃபீட்டுக்கு கீழே 32 ஃபீட்டுக்கு கீழே இங்கே இருக்குது சப்மரைன். சரிங்களா? சப்மரைன் இங்கே இருக்குது 32 ஃபீட்டுக்கு 32 ஃபீட்டில். இப்போது மூவ்ஸ் அப் 8 ஃபீட் மேலே போகுதான். மேலே 8 ஃபீட் மேலே போகுது இந்த இடத்துல. அப்போ வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல சப்மரைன் வந்துடுது. அப்போது ஆன்சர் என்ன? அது வந்து எத்தனாவது எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனாவது ஃபீட்டில் நம்ம இருக்குது சப்மரைன் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது சப்மரைன் இஸ் 32 feet below the sea level. சரிங்களா? below the sea level. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நம்ம கீழே இருக்கிறதுனால -32ன்னு போட்டுக்கலாமா? இப்போ எப்படி நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போனால் மைனஸ் இன்டிஜர்ஸாக இருந்துச்சு, ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருந்துச்சு இல்லையா நம்பர் லைனில். அதே மாதிரி இங்கே கீழே வர நம்ம மைனஸில் கொண்டு போய்க்கலாம். மேலே அப்பில் போக போக நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம வந்து கீழே இருக்கிறதுனால நம்ம மைனஸ் இன்டிஜர்ஸில் நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் நான் எழுத போகிறேன். ஸோ -32. நெக்ஸ்ட் மூவ்ஸ் அப் எத்தனை ஃபீட் மேலே வருது? 8 ஃபீட் மேலே வருது. ஸோ 8 ஃபீட் மேலே வர்றதுனால நான் எப்படி எழுதுறேன்னா +8ன்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ சப்மரைன் எங்கனக்குள்ளே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? -32 + 8. ஓகேங்களா? -32 + 8 ரெண்டுமே வேறு வேறு சைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஓகேங்களா? ஓகேவா? அப்போ 24 32ல் 8 போயிடுச்சுன்னா 24 32 தான் பிக்கஸ்ட் நம்பர். அதோட சைன் -24 -24ன்றதுனால இப்போது அந்த சப்மரைன் எங்கே இருக்கும்? மைனஸ்ன்றதுனால சி லெவலுக்கு மேலேயா கீழேயா? கீழே தான். சரிங்களா? அப்போ பிலோ submarine is located at 24 feet. இது ரொம்ப முக்கியம். 24 feet below the sea level. சரிங்களா? below the sea level. புரிஞ்சாமா?